ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா, மஞ்சள் பூசணிக்காய் வச்சு ஒரு பொரியல் தான் பண்ண போகிறோம். இந்த பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயத்தில் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இந்த மஞ்சள் பூசணிக்காயில் விட்டமின் சி, இ, பீட்டா கரோட்டின், ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. மஞ்சள் பூசணிக்காய் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றதுனால நம்ம கண்ணுக்கு, தோல் பகுதிக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் தன்மை இந்த காய்க்கு இருக்குது. இவ்வளவு சத்துக்கள் நிறைஞ்ச மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. 1/4 கிலோ மஞ்சள் பூசணிக்காவை தோல் சீவி நல்ல மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. பொரியலுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். பேன் நல்லா சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா சூடான பிறகு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து லைட்டாக செவக்கிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. உளுந்தும் சீரகம் லைட்டாக செவக்க ஆரம்பிக்குது. இப்போ இதில் 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. 1 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 30 செகண்ட் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. 30 செகண்ட் நல்லா வறுத்து விட்டாச்சு. இப்போ இதில் 2 பத்த தேங்காவை நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்துருக்கேன். அதை கடாயில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. தேங்காய் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி லைட்டாக அதோடைய கலர் சேஞ்ச் ஆகி வரும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். தேங்காய் நல்லா வதங்கி அதோடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வருது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இது நல்லா ஆறணும். இது ஆறத்துக்குள்ளே நம்ம காயை தாளித்து விட்டுடலாம். காயை தாளிக்க ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா சூடான பிறகு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 4 பல்லு பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. 2 சின்ன காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 30 செகண்ட் வதக்கி விட்டதில் அந்த பூண்டும் அந்த காஞ்ச மிளகாவும் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் நம்மளுக்கு கண்ணாடி மாதிரி மாறும் தெரியுங்களா, அந்த அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூசணிக்காவை கடாயில் சேர்த்துக்கோங்க. பூசணிக்காய் சேர்த்து இந்த வெங்காயத்தோடு நல்லா கிளறி விடுங்க. ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பூசணிக்காய் சேர்த்து அந்த வெங்காயத்தோடு நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாப்பொடி எப்படி செய்கிறதுன்னு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை கடைசியில் சேர்க்குறேன், அதை பாருங்கள். காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. நான் குழம்பு மிளகாப்பொடியிலே மஞ்சள் தூள் சேர்த்து தான் அரைச்சிருக்கேன், அதனால் 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக சேர்த்துக்கோங்க. ட்ரை மசாலா தூள் சேர்த்து காயை நல்லா கிளறி விடுங்க. 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டால் போதும். காயும் மசாலாவும் 1 நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டாச்சு. இப்போ இதில் காயிலே நல்லா தண்ணி விடும், அதனால் 1/4 கிளாஸ்க்கு கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அந்த காய், தண்ணி, மசாலா எல்லாம் ஒன்று சேர கிளறி விடணும். தண்ணி சேர்த்து காயை நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போது மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் காயை நல்லா வேக விடலாம். அப்பப்போ மூடியை திறந்து காயை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. காய் வேகிறதுக்குள்ளே நம்ம வதக்கி வச்சுருக்க தேங்காய் நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்தாச்சு. தேங்காய் அந்த உளுந்து வதக்கி அரைக்கும் போது அதோடைய ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் காயை நல்லா வேக விட்டாச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். ஒரு கலரி விடுங்க. தண்ணி ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு. காய் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமுக்கு வச்சு 1லேருந்து 2 நிமிஷம் இந்த தண்ணியை நல்லா ட்ரை ஆகிறதுக்காக காயை அப்படியே விடலாம். அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் காயை 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டேன். தண்ணி நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மசாலாவை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகாவை கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், தேங்காய் மசாலா சேர்த்து ஒரு 30 செகண்ட் அந்த காயோட நல்லா கிளறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப டேஸ்டான, அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.